அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொலியிலே தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை வினாபத்திரம் ஒன்றோடு தொடர்புடைய சில நுண்ணறிவு வினாக்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவது வினா, 27 ஒரே அளவான சதுர அட்டைகளை கொண்டு ஆகக்கூடியது எத்தனை செவ்வக வடிவங்களை உருவாக்க முடியும்? இது ஒரு அடிப்படையான வினா. செவ்வக வடிவங்களை உருவாக்குதல் தொடர்பாக, குறிப்பாக சதுர அட்டைகளை பயன்படுத்தி செவ்வக வடிவங்களை உருவாக்குவது தொடர்பான மிக மிக அடிப்படையான ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வினா. நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். 27 ஒரேயளவான சதுர அட்டைகள் உங்களிடம் இருக்கின்றது சொன்னால் அவற்றை பயன்படுத்தி உங்களாலே ஆகக்கூடியது, நன்றாக கவனிக்க வேண்டும், ஆகக்கூடியது இத்தனை செவ்வக வடிவங்களை உருவாக்க முடியும் என்பதுதான் வினா. எப்பொழுதுமே சதுர அட்டைகள் எங்களிடம் இருந்தால் அவற்றை பயன்படுத்தி நாங்கள் செவ்வக வடிவங்களை உருவாக்க முனைந்தால் ஆகக்கூடியதா அல்லது ஆக குறைந்ததா என்பதை முதலில் அவதானித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் இங்கே சொல்லப்பட்ட விடயம் ஆகக்கூடியது. ஆகக்கூடிய என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், 27 சதுர அட்டைகளையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவற்றை பயன்படுத்தி உங்களாலே ஆகக்கூடியது, அதுக்கு மேல் எண்ணிக்கையிலே உள்ளடங்க முடியாத அளவுக்கு நீங்கள் செவ்வக வடிவங்களை உருவாக்க வேண்டும். எனவே மிக அடிப்படையான ஒரு விடயம், ஒரு செவ்வகத்தை ஆக்குவதற்கு ஒரே அளவான சதுரங்கள் ஆக குறைந்தது 2 வேண்டும், அதாவது 2 தேவையாக இருக்கும். தற்போது உங்களிடம் 27 ஒரே அளவான சதுர அட்டைகள் இருக்கின்றன. அவற்றிலே நீங்கள் 2 சதுர அட்டைகளை ஒன்று சேர்த்தாலே போதுமாக இருக்கும் ஒரு செவ்வக வடிவத்தினை உருவாக்குவதற்கு. இவ்வாறாக 27 சதுர அட்டைகளையும் நீங்கள் 2 சேர்த்து உங்களால் செவ்வக வடிவங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இதை நீங்கள் நினைக்கலாம், இதில் நான் 2 சதுர வடிவங்களை சேர்த்து ஒரு செவ்வகத்தை உருவாக்கி இருக்கின்றேன். 3 சேர்த்தால் உருவாகும், 4 சேர்த்தால் உருவாகலாம் தானே, 5 சேர்த்தால் உருவாகலாம். 27 சதுர வடிவத்தையும் இங்கே 2 சதுர வடிவத்தை சேர்த்தது போல 27 சதுர வடிவத்தையும் ஒன்றாக சேர்த்தால் ஒரு செவ்வகத்தை உருவாக்கலாம். அது ஆக குறைந்தது எத்தனை செவ்வக வடிவங்களை உருவாக்க முடியும் என்று கேட்டால் ஒன்றுதான் விடை. ஏனெனில் 27 சதுர வடிவங்களையும் வரிசையாக ஒன்றோடொன்று தொடர்படுத்தி சேர்த்தால் ஒரு செவ்வகத்தை உங்களால் உருவாக்க முடியும். ஆனால் இங்கே ஆகக்கூடியது 27 சதுர வடிவங்களையும் வைத்து ஆகக்கூடியது உங்களால் ஆக்கக்கூடிய செவ்வக வடிவங்கள் தான் கேட்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் 27 சதுர வடிவங்களிலே மிக குறைவாக இத்தனை சதுரங்களை நான் ஒன்று சேர்க்கின்ற போது ஒரு செவ்வகத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை முதலிலே விளங்கிக் கொள்கின்றேன். அவ்வாறு பார்க்கின்ற போது 2 சதுரங்களை ஒன்று சேர்த்தால் ஒரு செவ்வகம் என்னாலே உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே 27ஐ நான் 2ஆல் வகுத்துக் கொள்கின்றேன். 13 மீதி 1 என கிடைக்கும். இங்கே 13 தான் விடையாக இருக்கும். ஏனெனில் 13 செவ்வகங்கள் என்னாலே உருவாக்கப்படும். 2 சதுரங்களாக சேர்த்து ஒரு சதுரம் மீதமாக காணப்படும். நீங்கள் அதனை ஒரு செவ்வகத்தோடு சேர்த்து விடலாம். 2 சேர்த்து ஒரு செவ்வகத்தோடு சேர்த்து விடலாம். அவ்வாறு இல்லாத விடினும் உங்களாலே 13 செவ்வக வடிவங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனெனில் இது சார்ந்த பெரிய வினாக்களுக்கு நீங்கள் விடையளிப்பதற்கு மிக உறுதுணையாக இருக்கும் இந்த அடிப்படையான விடயம். அடுத்த வினா, மாணவன் ஒருவனிடம் ஒரே அளவான 62 சதுர அட்டைகள் உள்ளன. அவன் ஆக கூடுதலாக சதுர அட்டைகளை பயன்படுத்தி பெரிய சதுரம் ஒன்றை அமைத்தான். அமைத்த பின்பு எஞ்சிய சதுர அட்டைகள் எத்தனை? இதற்கு முன்னர் பார்த்த வினாவுக்கும் இந்த வினாவிற்குமான வேறுபாட்டை முதலில் விளங்கிக் கொள்ளுங்கள். அதனால்தான் 2 வினாக்களையும் ஒரே காணொலியிலே வழங்கியிருக்கின்றேன். முதலிலே நாங்கள் பார்த்தது சதுர அட்டைகளில் இருந்து செவ்வக வடிவங்களை உருவாக்குவது. இங்கே நாங்கள் பார்ப்பது ஒரே அளவான சதுர அட்டைகளில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சதுரத்தை உருவாக்கி அதன் பின்பு எஞ்சிய சதுர அட்டைகளுடைய எண்ணிக்கை தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. இங்கே இருக்கக்கூடிய அந்த பிரதானமான விடயம் ஒரே அளவான சதுர அட்டைகளில் இருந்து எவ்வாறு மிகப்பெரிய சதுர வடிவத்தை உருவாக்குதல் என்பதுதான். ஆகவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு சதுர வடிவத்தை நீங்கள் ஒரு சதுர வடிவத்தை அமைக்க வேண்டுமாக இருந்தால் எப்பொழுதுமே சதுர எண்ணின் எண்ணிக்கையிலே தான்
அமைக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது உங்களுக்கு தெரியும் சதுர எண் என்று சொன்னால் ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்குகின்ற போது கிடைக்கின்ற பெருமானம் சதுர எண்ணாக இருக்கும். 2ஆல் பெருக்கின்ற போது 4 கிடைக்கும். 5ஆல் பெருக்கின்ற போது 25 கிடைக்கும். 7ஆல் பெருக்கின்ற போது 49 கிடைக்கும். இவ்வாறு கிடைக்கின்ற அந்த பெருமானம் சதுர எண்ணாக இருக்கும். ஒரு சதுர வடிவம் இங்கே நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சதுர வடிவத்தை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் சதுர எண்ணினுடைய எண்ணிக்கையிலே தான் உங்களால் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே முதலாவதாக 62க்கு முன்னுள்ள சதுர எண்ணை நீங்கள் காண வேண்டும். அது 62 சதுர அட்டைகள் தான் அந்த மாணவனிடம் இருக்கின்றது. ஆகவே 62 என்கின்ற அந்த எண்ணிற்கு முன்னே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சதுர எண்ணை நீங்கள் முதலிலே இனங்காண வேண்டும். அந்த வகையிலே அவ்வாறு பார்க்கின்ற போது வரிசையாக நாங்கள் பார்ப்போம். 1, 4, 9, 16, 25, 36, 49, 64, 81 என்றவாறு சதுர எண்கள் செல்லும். எங்களுக்கு தேவை 62க்கு முன்னே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சதுர எண். அவ்வாறு பார்க்கின்ற போது 49 தான் மிகப்பெரிய சதுர எண்ணாக இருக்கின்றது 62க்கு முன்னே. ஆகவே 62 ஒரே அளவான சதுர அட்டைகள் அவரிடம் இருக்கின்றது. அந்த 62 சதுர அட்டைகளிலே அவர் 49 சதுர அட்டைகளை ஒன்று சேர்த்து ஒரு மிகப்பெரிய சதுர வடிவத்தை ஆக்கியிருப்பார். அதாவது நீள அகலத்திற்கு 7 என்கின்ற எண்ணிக்கையிலே சதுர வடிவங்களை வைத்து அந்த சதுர வடிவத்தினை பூர்ணப்படுத்துகின்ற போது மொத்தமாக அந்த மாணவனுக்கு 49 ஒரே அளவான சதுரங்கள் அங்கே அவரால் வைக்கக்கூடியதாக இருந்திருக்கும். எனவே 62 சதுர அட்டைகளிலே 49 அவர் பயன்படுத்தினால் எஞ்சிய சதுர அட்டைகளாக 13 சதுர அட்டைகள் அவரிடம் காணப்படும். எனவே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இதற்கு முன்னர் பார்த்த வினாவிற்கும் இதற்கு மிகப்பெரிய வேறுபாடு இருக்கின்றது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இங்கே நான் குறிப்பிட்ட இந்த விடயம் இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அடுத்த வினாவை அவதானிங்கள். கட்டடம் ஒன்று 3 கட்டங்களாக கட்டி முடிக்கப்பட்டது. முதலாவது கட்டம் 12 மாதங்கள், இரண்டாவது கட்டம் முதலாவது கட்டத்தை போல் 2 மடங்கு, மூன்றாவது கட்டம் இரண்டாவது கட்டத்தின் 3 மடங்கு. இது ஒரு கடந்த கால வினா வடிவம். எனவே நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். மேற்படி கட்டட வேலை 2019 ஜனவரி மாதம் ஆரம்பமாகியது எனின் முடிவடையும் வருடம் எது? இதிலே முதலாவதாக நாங்கள் இந்த கட்டட வேலை ஒவ்வொரு கட்டங்களாக நடைபெற்றிருக்கு. ஒவ்வொரு பகுதிகள், கட்டங்கள் என்று இங்கே குறிப்பிடப்படுவது ஒவ்வொரு பகுதிகளாக நடைபெற்றிருக்கிறது. மொத்த பகுதிகளை முதலிலே பார்த்து கொள்ளும். முதலாவது கட்டம் 12 மாதங்கள், அதாவது ஒரு வருடம். இரண்டாவது கட்டம் முதலாவது கட்டத்தை போல் 2 மடங்கு, ஆகவே 2 வருடங்கள். மூன்றாவது கட்டம் இரண்டாவது கட்டத்தின் 3 மடங்கு. இரண்டாவது கட்டம் 2 வருடங்கள், அதனுடைய 3 மடங்கு என்கின்ற போது மொத்தமாக 6 வருடங்களாக இருக்கும். இதிலே நன்றாக கவனித்துக் கொள்ளும். முதலாவது கட்டம் 1 வருடம், இரண்டாவது கட்டம் 2 வருடங்கள், மூன்றாவது கட்டம் 6 வருடங்கள். மொத்தமாக இந்த கட்டட வேலை 9 வருடங்கள் இந்த வேலை முடிவடைவதற்கு எடுக்கக்கூடிய இந்த காலமாக இருக்கின்றது. வேலையானது 2019 ஜனவரி மாதம் ஆரம்பமாகியது. ஜனவரி மாதம் ஆரம்பமாகினால் எந்த வருடம் முடிவடையும் என்பதுதான் வினா. இதிலே ஆரம்பமாகிய அந்த வருடம் மாதம், இதனை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். 2019 ஜனவரியே வேலை ஆரம்பமாகி இருப்பதால் இந்த 2019 முழுமையான ஒரு வருடமாக இருக்கும். அதிலிருந்துதான் நீங்கள் 9 வருடங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். 2019 அந்த 9 வருடங்களுக்குள் உள்ளடங்கும். நன்றாக இந்த மாதிரியான இவ்வாறு வரக்கூடிய இந்த விடயத்தினை நன்றாக கவனிக்க வேண்டும். ஆகவே 2019 நான் 9 கூட்டுகின்றேன், அதிலிருந்து ஒன்றை கழித்து கொள்ள வேண்டும். 2019 9 கூட்டுகின்ற போது 2028, அதிலிருந்து ஒன்றை கழிக்கின்ற போது 2027. இதிலே இதற்கான விளக்கத்தினை நன்றாக அவதானியுங்கள். 2019 நான் 9 வருடங்களை சேர்த்து பின்னர் ஒன்றை கழித்திருக்கின்றேன். அதற்கான காரணம் 2019ஆம் ஆண்டு இந்த வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது, 9 வருடங்கள் நடைபெற்றிருக்கின்றன சொன்னால் 2019 நீங்கள் 9 கூட்டுகின்ற போது கிடைக்கக்கூடிய 2028 என்பது மொத்தமாக 10 வருடங்களுக்கான காலப்பகுதியாக இருக்கும். ஏனெனில் 2019 ஒரு முழுமையான ஒரு வருடமாக இருக்கும், முழுமையான வருடம். எனவேதான் 2028 இருந்து ஒன்றை கழிக்கின்றோம். அவ்வாறு அல்லாது நீங்கள் நேரடியாக பார்க்க வேண்டுமாக இருந்தால் 2019 ஒரு முழுமையான வருடமாக இருந்தால் அதுவும்
அந்த 9 வருடங்களுக்கு உள்ளடங்கும். எனவே 2019 நேரடியாக 8 கூட்டினாலும் விடை உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த விடயம், இந்த வினாவிலே இருக்கக்கூடிய இந்த மிக முக்கியமான இந்த விடயத்தினை நன்றாக அவதானித்துக் கொள்ளுங்கள். அதே நேரம் கட்டங்கள் கணிப்பிடப்பட்டிருக்கின்ற இந்த விதம், அது ஒன்று சேர்க்கப்பட்ட விதம், ஒவ்வொரு விடயங்களாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த காணொலியிலே நான் வழங்கியிருக்கக்கூடிய 3 வினாக்களுமே மிக மிக முக்கியமான நுண்ணறிவு சார்ந்த வினாக்களாக இருக்கின்றது. அதிலே 3வது வினா கடந்த கால வினா வடிவம் ஒன்று. ஆகவே அவற்றை மீண்டும் செய்து பார்த்து அதிலே கூடியளவு பயிற்சியை பெற்றுக் கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு காணொலியை சந்திக்கின்றேன். நன்றி.